Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் அண்ட் ஜெனி சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம குக் வித் கோமாளி டைமில் திவாகர் ஒரு பிரச்சனை பண்ணி அப்படி போயிட்டு இருந்ததுன்னு. ஸோ அதை அப்படியே நம்ம விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு சேனலுக்கு போய் கேமரா உடைச்சாரு அப்படி இப்படின்னு வந்து நம்ம யார் அவங்க நிஷா வந்து அவங்க வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு யாரோ ஒரு பொண்ணோட பிரச்சனைக்கு பேசின ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து இவரோட பிரச்சனைக்காக பேசின மாதிரி ஒரு சேனல் போட்டதுக்கு அந்த சேனல் கமெண்ட் செக்ஷனில் வந்து இப்படி கேவலமாக பண்ணாதீங்க, இது நான் இதுக்கு பேசலை வேற ஒருத்தங்களுக்காக பேசினேன்னு அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்டை எடுத்து திவாகர் அவரோட பேஜில் போட்டு பார்த்தீங்களா இப்படித்தான் அந்த மீடியா பண்ணுதுன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் திவாகருக்காகவே ஒரு வீடியோ போட்டாங்க நிஷா. அதுக்கு இருக்கு அது வேற, அதை தூக்கிட்டு வந்து நீ இங்கே நொட்டாத அப்படின்னு இந்த ஆள் பண்ணினதெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டாங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் யாரோ ஒருத்தர் பிக் பாஸ் டைமில் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அவர் வந்து சொல்கிறார், இவரை எலெக்ஷன் முடிஞ்சோடனே திவாகரை போட்டு பொழக்க போகிறாங்க, நிறையா பேர் மாக்காப்பா நிஷா எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இவனை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது எப்போ நடக்கும்னு தான் காத்து இருக்கேன், நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது சரியா? மாக்காப்பா புகழ் வெர்சஸ் திவாகர் ஃபைட், ஹிடன் சீக்ரெட்ஸ் வித் ப்ரூஃப் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். நானும் அடுத்தடுத்த வாரத்தில் அந்த திவாகர் வந்து எபிசோடு வரும், அந்த சண்டை விஜய் டிவியில் போகும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவங்க அது 2வது வாரம் ஆயிடுச்சு அந்த பிரச்சனை வந்து. அவங்க அந்த திவாகர் வந்து எபிசோடையே காணோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹாஃப் டே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது சாட்டர்டே எபிசோட் மட்டும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆளை டெலிகாஸ்டே பண்ணக்கூடாதுன்னு அதை அப்படியே தூக்கிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஷூட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆள்னால ஒரு சாட்டர்டே செலவு ஃபுல்லாக அவங்களுக்கு பெரிய செலவாக இருக்கும். அதில் ஒரு வீடியோ ஒன்று வருது, என்னென்னா செஃப் கௌஷிக் இருக்காருல்ல ஷூட்டிங் டைமில், இவர் அப்போ வந்து புஷ்பா கெட்டப்பில் இருந்திருக்காரு. புஷ்பா மாதிரி நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு செஃப் கௌஷிக்கோட வீடியோ போட்டுருந்துருக்காரு. அந்த வீடியோ வெளியே வந்திருந்தது. அப்போதான் தெரியும் இந்த ஆள் என்ன கெட்டப் போட்டு உள்ளே போயிருக்கேன். யார் ரிலீஸ் பண்ணாது அவராக தான் இருக்கும். ஸோ அப்புறம் ஒரு நியூஸ் வந்தது, எல்லா சேட்டலைட் சேனல்ஸில் இருந்தும் இந்த ஆளை பேன் பண்ணிட்டாங்க, இனி எந்த டிவி சேனல்ஸ்லையும் இந்த ஆள் வரமாட்டான் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியானா இந்த யூடியூப் சேனல்ஸ்லையும் அவரை பேன் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, கேமரா உடைச்ச கேஸுக்கு ஐயா வந்து அப்படியே சோஷியல் மீடியாவுக்குள்ளே குறியிருவார் அவரோட ப்ரொஃபைலில் மட்டும். அதை அப்புறம் ஈஸியாக ரிப்போர்ட் பண்ணி தூக்கிடலாம். இப்படியே ஒரு துஷ்ட சக்தியை அழிக்க முடியும். ஸோ என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 14 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு கூட போயிடலாம். கடந்த 4-5 டேஸாக இந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நிறைய பேரும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க, இதை பத்தி பேசுங்க, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத கிளியரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த மேட்டரை பத்தி பேசி ஏற்கனவே நான் ஒரு நடிப்பு அரக்கட் அப்படின்னு தண்டோர அடிச்சிட்டு இருக்கிற ஒரு பீஸை பத்தி பேசி இன்னும் அந்த பயவலியை பெருசாக்கி நமக்கு மென்டல் டார்ச்சர் ஆகும் அப்படின்றதுனால நம்ம இக்னோர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த விஷயத்தை பத்தியும் விசாரிக்கல பெருசா. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால போய் பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ், நீ 2 வாரமா குக் வித் கோமாளியை ரிவ்யூ பண்ணல, இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அதை பத்தி பேச மாட்டியா, அப்ப எங்க மேல மதிப்பு இல்லையா மரியாதை இல்லையா கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. தெய்வமே என் கடவுளே, உங்களால தான் இந்த சேனலே வாழ்ந்துட்டு இருக்கு. தெய்வமே என் கடவுளே. சோ எனக்கு மென்டல் டார்ச்சரே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால அதை பத்தி கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோவில் நான் சொல்வது அனைத்தும் முழுக்க முழுக்க உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஒரு சில இடத்துல விசாரிச்சும் நம்ம பேசணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். சரி என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாத்தையும் கிளியரா உங்களுக்கு சொல்றேன், பொறுமையா கேளுங்க. பட் கவலைப்படாதீங்க, எனக்கான மண்டை சூட உங்களுக்கு ஆகாத அளவுக்கு நான் ஜாலியா காமெடியும் கொண்டு போறேன். ஆரம்பிக்கலாமா? பேசிடுங்க. அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்து இவர் எல்லார்ட்டையும் அந்த பத்திரிகையாளர்கள்ட்ட இதை பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, சார் என்ன சார் அப்படி இப்படின்னு. சார் அவங்களுக்கு என் மேலே பொறாம சார், நான் வந்து பிக் பாஸ்க்கு முன்னாடி 5 படம் சார் பிக் பாஸ் வந்ததுலேருந்து அந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க? பிக் பாஸுக்கு போது 5 படம் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ 2 படம் இது பண்ணியிருக்கேன் சார், அதில் ஒரு படம் நான் ஹீரோவா கேட்டிருக்கேன் சார். கேட்டிருக்காரு. ஏங்க நீங்கள் எப்படிங்க கேட்பீங்க ஹீரோவா? அவங்க எல்லாம் சொல்லணும். ஏன் இவரெல்லாம் ஹீரோவா நடிக்கக்கூடாதா, நான் பாடி ஷேமிங் பண்ணேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆகிட்டு போங்க பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று சொன்னார் பாருங்க சார், இப்போ 2 படம் இது பண்ணியிருக்கேன் சார், அதில் ஒரு படம் நான் ஹீரோவாக கேட்டிருக்கோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இன்னொரு 2 வருஷத்தில் இண்டஸ்ட்ரியை கேட்ச் பண்ணிடலாம் சார், இப்படி பிடிச்சி காட்டுறாரு. எது இப்போ ஒரு படத்தில் ஹீரோவாக கேட்டிருக்காரா? அப்படி கேட்டு அவங்க அதை ஓகே சொன்னால் 2 இயர்ஸில் இண்டஸ்ட்ரியை கேட்ச் பண்ணிடுவாரா? அது வேறையா? சரி எல்லாம் பத்திரமா இருங்கப்பா,
கேட்ச் பண்ணுவாங்க. இப்போ தளபதி சினிமாவில் இல்லை, அஜித் சார் வந்து ஃபுல்லாக அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. கேட்ச் பண்ணிட்டா அதான் பார்த்து அந்த கைக்கு போகாமல் பார்த்துக்குங்க, அப்புறம் பல கொடுமைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கு. குக் வித் கோமாளியில அடுத்த வாரம் வரப்போற எபிசோட்ல ஒன் ஆஃப் த கெஸ்ட் கோமாளியா ஒருத்தரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் யாருன்னா நம்ம நடிப்பு கிறுக்கன். பிக் பாஸ்ல கூப்பிட்டதே ஒரு கோமாளியா. சரி, டிஆர்பிக்காகவும் வியூஸ்க்காகவும் கூப்பிட்டுருக்காங்க, ஓகே. ஆனா இங்க கானா வினோத் இருக்காரு அப்படின்னு தெரியுது. அதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே வாய்க்கா தகராறு வேற இருக்கு. அண்ட் இது ஒரு காமெடி ஷோ. அங்க இந்த ரெண்டு பீஸுங்களையும் ஒண்ணா போட்டா எப்படி போகும் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சும் எதுக்காக கூப்பிடணும்? அந்த பதிலடி கானா வினோத் கொடுத்ததும் தாங்க முடியல. என்ன உருவங்களை பண்ண அதே ஏதோ திருப்பி அவரை பண்ண ஆரம்பிச்ச உடனே அவருக்கு தாங்க முடியல. லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எபிசோடே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி காமெடியா கொண்டு போய் ப்ரோமோல அழுவுற மாதிரிலாம் காமிச்சு காமெடி ஷோவை சென்டிமெண்டல் ஷோவா மாத்தி விட்டாங்க. அடுத்த வாரம் கான்ட்ரோவர்ஷியலா போக போகுது. இது நேத்து இன்னைக்கு இல்ல. ஓ, அப்ப இந்த வாரம் மொத்தம் 2 ப்ரோமோ தான் வந்திருக்கு. அப்ப இந்த வாரம் வருமா? இந்த வாரம் வருதா? அப்ப அந்த ப்ரோமோ எதுலையுமே இந்தால காணல. ஒருவேளை இப்போ இதுக்கு டிஆர்பி ஏறட்டும்ங்கிறதுக்காக அந்த ஷூட் பண்ண ஃபுட்டேஜை போட போறாங்களோ தெரியாது, என்ன ஏதுன்னு தெரியாது. காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது விஜய் டிவியோட சதியா, இல்ல தெரியாம நடந்துச்சா, இல்ல டிஆர்பிக்காக சீசன் 5ல ஒன்னு நடந்துச்சு தெரியுமா, மணிமேகலை அண்ட் பிரியங்காவோட இஷ்யூ, அந்த மாதிரி இதை பண்றாங்களான்னு தெரியல. பட் இந்த எபிசோட் இந்த வாரம் வருமா அடுத்த வாரம் வருமான்னு தெரியாது. ஆனா வர்றப்போ இந்த விஷயத்துல என்ன ஆச்சுன்னு கியூரியஸா இருக்காங்க தெரியுமா நிறைய பேரு. அவங்க போய் கண்டிப்பா பாப்பாங்க. அங்க இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும் இந்த ஷோவோட டிஆர்பி. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை பத்தி நம்ம சேனல் கவலையே படாது. எதுவா இருந்தாலும் இறக்கு அப்படின்னு இறக்கிடுவாங்க. வெக்கமே இல்லையா? அதெல்லாம் பார்த்தா கிடைக்குமா? பின்னாடி பேசுவோம். இப்ப மெயின் மேட்டருக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு எபிசோடுக்கு கெஸ்டா போயிருக்காரு திவாகர். நான் கூட இந்த ஆளை போடவே கூடாதுன்னு ஃப்ரெஷ்ஷா ஷூட் பண்ணாங்கன்னு கெஸ் பண்ணேன். பார்த்தா இந்த வாரம் அதை போட்டாங்கன்னா இப்ப இவர் போட்ட அந்த டெம்ப்ளேட் வந்து பக்காவா ஷூட் ஆகும். எபிசோட்ல அனந்தாங்கி நிஷா அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பேரா வந்திருக்காரு, அதாவது கோமாளியா போயிருக்காரு. ஆரம்பத்துல இவங்களுக்குள்ள நல்ல ஒரு கான்வர்சேஷன் தான் போயிருக்கு. அதாவது நிஷாவோட ஹஸ்பண்டான ரியாஸ் அவரை சார்னு தர்பூசணி கூப்பிடவும், மாமா என்ன சார் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி அன்பா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா கானா வினோத் அண்ட் திவாகர் இவங்கள்ட்ட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க 2 பேர் முகராசி இருக்கே. நம்ம பிக் பாஸ்ல எத்தனையோ தடவை பாத்துருக்கோம் இல்லையா, இவர் கானா வினோத்துக்கு பேரா இருக்கு. பார்த்து கடுப்பாகி அவர் புடிச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. இவரு அதுக்கு ட்ரிகர் ஆகி எப்படி பேசணும்னு தெரியாம கண்ணா பின்னான்னு அவரை பேசி விட்டுருவாரு. நீ இந்த ஏரியால இருந்து வந்தவன், இப்படிப்பட்டவன், குடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், அசிங்க அசிங்கமா பேசுறவன் இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. பால்ல ஈ உந்த மாதிரி இருக்குது. நீ மட்டும் எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க தெரியுமா? சோ ஒரு காமெடியா ஆரம்பிச்ச கான்வர்சேஷன் ஒரு பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கு. சரி, இப்போ நிதர்சனமான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். பிக் பாஸ்ல கானா வினோத் ஏன் ஃபேமஸ், எதுக்காக அவருக்கு அவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றத கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கண்டினியூ பண்றேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த திவாகரை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்டர்வியூலயும் சரி, அவர் போடுற ரீல்ஸ்லயும் சரி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் ஒரு ஐகானிக் ஸ்டார், நான் ஒரு நடிப்பு அரக்கன், என்ன மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது, எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணிடுவேன், ரஜினி கமல் அளவுக்கு ஒரு பயங்கரமான இடத்தை பிடிச்சிருக்கேன். தமிழ்நாட்டோட நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ரஜினி சார் கமல் சார் மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பிடிச்சிட்டோம். இருக்கிற எல்லா மீடியாக்கன்னு என் மேல இருக்கு. ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பைட். பிக் பாஸ் சீசன் 9 என்ன ரஜினி சார் கமல் சார் குழந்தைகள் பெரியவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு ஸ்டாரானா இருக்கேன் அப்படி இப்படின்னு உதார விட்டுட்டு இருக்காரு. ஆஃப் தி பிக் பாஸ் 9 நல்லா ஓடுனதுக்கு காரணமே நீங்க தான்றாங்க. பிக் பாஸ் 9 முதல்ல நல்லா ஓடிச்சு யாரு சொன்னது? அப்படித்தான் சொல்லி ஏமாத்தி உங்களை கூப்பிட்டுருக்காங்க. யோ பேசாம இரியா. உண்மை அதுதான். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியும். ரீசெண்டா வந்த குமுதம் இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பாரு, அதை நீங்க இப்ப பாத்திருப்பீங்க. சோ இவரோட ரீல்ஸ் இந்த மாதிரியான இன்டர்வியூஸ் ஒரு சில ஸ்பீச் எல்லாம் கேக்குறப்போ ஒரு பாயிண்ட்ல நமக்கு கடுப்பாகும். யோ நீ நல்லா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணலையா, நீ பண்றதெல்லாம் பாக்குறப்போ யாரா இந்த கோமாளி, நம்ம ஒரு பயங்கரமான நடிகர் அப்படின்னு இவ்வளவு செல்ஃப் கான்பிடென்டா பேசிட்டு இருக்கானே, யாராவது இவன்ட்ட போய் சொல்லி புரிய வைக்க மாட்டாங்களா? நீ பண்றது பேர்லாம் ஆக்டிங் கிடையாது, கோமாளித்தனம், கிறுக்குத்தனம் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களா? இப்படின்னு மனசுக்குள்ள இருந்த நிறைய பேருக்கு பிக் பாஸ் சீசன் 9 பாக்குறப்போ இந்த ஆள் பண்ற கிறுக்குத்தனத்தெல்லாம் தட்டி ஒருத்தன் கேட்டான். அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா, வந்துட்டான்டா. ஆக்சுவலா தட்டி கேட்டானா தட்டி கேட்கல, அந்த ஆள் ஸ்டைல்லயே போய் புடிச்சு பங்கமா கலாய்க்க, எப்பா நம்மளால கேட்க முடியாத ஒருத்தன் கேக்குறானே, அண்ட் அதை ரசிக்கும்படியாவும் சிரிக்கும்படியாவும் இருக்கே அப்படின்னு சொல்லி தான் கானா வினோத்துக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க மக்கள். நடிப்பு அரக்கன் யாரும் சொல்லல, நடிப்பு கிறுக்கன் யார் சொன்னது?
ஒரு பாயிண்ட்ல மெய்யழகன் கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி லெவலுக்கு வச்சிட்டாங்க. ஏன்னா கானா வினோத் புடிச்சு திவாகரை கலாய்க்க அதுக்கு திவாகர் ரியாக்ட் பண்ண அது ரொம்ப ஃபன்னியா போயிட்டு இருந்துச்சு. இதுல அந்த ஒரு டைரக்டர் ஒருத்தர் உள்ள போனார்ல, ஆமா பிரவீன் காந்தி, அவர் வெளியே போயிட்டு வந்து சார் உங்கள் 2 பேரோட காம்பினேஷன் வந்து பெரிய காம்பினேஷன் சார். அப்படியா சார், எப்படி சார்னோடனே கவுண்டமணி செந்தில் மாதிரி சார் அப்படின்னு சொல்கிறாரு. கவுண்டமணி செந்தில்னா எவ்வளோ பெரிய ஒரு ஒரு லெஜெண்டரி, அவங்க ஒரு கேரக்டர்ஸ். இந்த ஆளுக்கு அது பிடிக்கல சார், ஒரு ஹீரோவாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கவுண்டமணி செந்தில் என்ன சார். அப்போ நான் யோசித்தேன், ஏன்டா டேய் கவுண்டமணி செந்தில்னு சொன்னால் பெருமைப்படுறதை விட்டுவிட்டு நான் ஹீரோ வேறு என்னன்னு சொன்னேன், விஜய் அஜித் மாதிரின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லி தான் எடுத்துருப்பாரு. அவருக்கு அது பிடிக்கல. இதில் இப்போ கவுண்டமணி செந்திலா என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு போனா இருந்தாரு. ஆனா இப்ப வந்து இன்டர்வியூல சொல்றப்போ என்னாலதான் பிக் பாஸ் சீசன் 9 ஓடிச்சு, இவன் ஒரு கலங்க மூட்டி, இவன் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, சம்பளம் போட்டாங்க போல இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம் இருப்பாங்க அப்படின்ற லெவலுக்கு எல்லாம் பேசினா கிட்டத்தட்ட 6 சீசனா நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்ல எப்பேற்பட்டவங்களா டைட்டில் வின்னர் ஆவாங்க, எப்பேற்பட்டவங்களா எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி. எந்த மன தைரியத்துல என்ன கான்பிடன்ஸ்ல இந்த மாதிரிலாம் இந்த பீஸ் பேசுதுன்னு நினைக்கிறப்போ ஐயோ பாவம் அவர் யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு அஜித்தை பார்த்து நேர்கொண்ட பார்வையில சொல்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. சரி இப்ப பேக் டு அந்த விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா கானா வினோத்துக்கு எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குன்னா அவர் 5 அறிவு தான் இருக்கும், 6ஆம் அறிவே பயன்படுத்த மாட்டேன். அப்படி இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள போன கான்வர்சேஷன் ஒரு பாயிண்ட்ல பயங்கரமா முத்தி போய் 2 பேருமே 2 பேரோட பர்சனல் லெவலுக்குள்ள இறங்கி கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தைகள் ரொம்ப அத்து மீறி போக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த புகழுக்கு பயங்கரமா கடுப்பாயிடுச்சு. அவர் காமெடியா தான் ஆரம்பத்துல கொண்டு போலான்னு நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பீஸ் பண்றதெல்லாம் பாக்குறப்போ அவரும் கோவப்பட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. சோ இப்போ 2 vs 1 ஆயிருக்கு. அதாவது இந்த பக்கம் கானா வினோத் அண்ட் புகழ், அந்த பக்கம் திவாகர். 2 பேருக்கும் வாய்க்கலப்ப மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. அடுத்து கை கலப்பா போக செட்ல இருந்த எல்லாருமே இவங்களை பிரிச்சு விட ட்ரை பண்ணிருக்காங்க. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். உதாரணத்துக்கு இந்த ப்ரோவோக் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. அதுல இந்த பீஸை இன்டர்வியூ பண்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்கறதுக்காகவும் நீ ஒரு அக்யூஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காகவும். சோ இந்த பீஸ் அங்க போயிருக்கு. அங்க போய் நீ பண்ணதுக்கான ஆதாரம் இருக்கு. நீ நிஷா கிட்டயும் நிஷாவோட வீட்டுக்காரர்கிட்டயும் தகாத வார்த்தைகள் பேசியிருக்க, அது அவங்களே அவங்க வாய்ப்பட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் எடுத்து காமிக்க ட்ரை பண்றாங்க. அந்த வீடியோ காமிக்கிறதுக்குள்ள பொசுக்குனி ஒரு கோவப்பட்டு அவங்களை காமிக்க விடாம பண்ணி இது என்ன கார்னர் பண்ற மாதிரி இருக்கு, நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கேமராவெல்லாம் புடுங்கி தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்லை 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 ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. அதை தடுக்க அந்த சேனலோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் கேமராவை பிடிச்சி இழுக்க அதுல இருந்து ஒயர் எல்லாம் பிச்சிட்டு வந்திருக்கு. அத்துமீறி எடுக்கிறாங்கன்னா அந்த ஸ்டூடியோக்குள்ள உன்னை கடத்திட்டா வந்தாங்க, தர்றாங்கன்னொடனே நாக்க தொங்க போட்டு நீ தானே போய் அங்கே உட்காந்துருக்க. அதாவது உனக்கு சாதகமாக எடுக்கலைன்னு சொல்லு, உண்மையெல்லாம் வளர ஆரம்பிச்சோடனே அத்துமீறி எடுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, கொல்றாங்க. ஏங்க உங்க ஆஃபீஸுக்குள்ளே போகுது நீங்கள் அவன் பொய் கேஸ் கொடுக்குற மாதிரி நீங்களும் கொடுங்க. அத்துமீறி ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சி எங்கள் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணியிருக்கான், அதனால அடிச்சு போட்டவொன்னே 2 அடியை போட்டு அனுப்பியிருக்க வேண்டியதானே. அந்த கேமராவோட விலை 3 to 4 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த பீசிங் என்ன சொல்லுதுன்னா கூட்டு முயற்சியா சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணி கூட்டு முயற்சியா என்ன அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இருட்டு ரூம்குள்ள தள்ளி என்ன அடைச்சு நல்ல வெளிச்சமா தானே கதை ஓடுது. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் வீடியோவும் இதுதான் அப்படின்னு சொல்லி அன்கட் வெர்ஷனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை ஃபுல்லா பாக்குற நமக்கு தெளிவா தெரியுது. ஒரு ப்ரூஃப் எடுத்து காட்ட ட்ரை பண்றது கூட அலோவ் பண்ணாம எங்கயாவது மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக இவர் ட்ரை பண்றது. பட் அந்த வீடியோல என்ன இருந்துச்சு, என்ன நிஷா சொல்லியிருக்காங்கன்றதை நீங்களே பாருங்க. அவர் உள்ள நுழைஞ்ச உடனே பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம், குறிப்பா அவர் எனக்கு தான் கோமாளியா வந்தாரு, வந்த உடனே என் தோல் மேல கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டையுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது. இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். பாதிக்கப்பட்ட இவங்களே சொல்றாங்க தகாத மாதிரி தான் நடந்துகிட்டாரு, தகாத வார்த்தைகள் பேசினாரு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அதே ஷோல இன்னொரு பேர் இருப்பாங்க, அவங்களுமே ஒரு ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்களே பாருங்க. திவாகர் கொண்டாந்து விட்டாங்க. முதல்ல படம் நல்லா தான் போச்சுங்க. செகண்ட் ஹாஃப்ல எங்களை எல்லாம் ஒரு பால்கனியில் கொண்டு விட்டுருந்தாங்க. அப்போ வந்து தகாத வார்த்தைகளால
திவாகர் பேசினாரு. புகழ் வந்து நீ சேரியிலிருந்து பிறந்தவ, நீ வந்து படிக்காதவே, நீ கண்டபடி பேசினாரு. அதனால அவருக்கு ஒருத்தர் சண்டையாகி போச்சு. நிஷாவை இப்படி ஓங்கி குத்திட்டாரு திவாகர். அவருக்கு இந்த இடத்துல தோல் அடிபட்டு போச்சு. அந்த சுனிதா புள்ள வந்து உள்ள விழுந்தது, அதை கையை பிடிச்சி பிராண்டி விட்டு கை பூரா ரத்தமாட்ட வரளவுக்கு பிராண்டி விட்டுட்டாருங்க. அடிச்சது இவருதான், சண்டைக்கு வந்தது இவருதான், சண்டை வளர்த்துறது இவருதான். ஆனா இதுக்கும் அவருக்கு என்னமோ சம்மந்தம் இல்லாத மாதிரி அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படி அக்குறமே பேசிக்கிறாரு திவாகர். இதெல்லாம் ஆகாது. பண்ணி பயல இதுதான் பிரச்சனை. இப்போ வரைக்கும் இதுல மாக்காப்பா இன்வால்வ் ஆகல. சோ இந்த பிரச்சனை பெருசா போகவும் ஆங்கர் மாக்காப்பா என்ன பண்ணாரு, ஒரு இரும்பு ராட் எடுத்து திவாகரோட கால்ல அடிக்க கால்ல இருந்து பயங்கரமா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அண்ட் பிராக்சரும் ஆயிருக்கு. உடனே அவர் தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் ஒரு டேஷும் நடக்கல. உண்மை என்னன்னா, நம்ம வெங்கடேஷ் பட்லாம் இருக்கிறப்போ கோமாளிகளை கலாய்க்கிறேன், அவங்கள திட்டுறேன் அப்படின்ற பேர்ல காமெடியா கையில இருக்க ஸ்பூனை தூக்கி போடுவார் தெரியுமா, அந்த மாதிரி தூக்கி போட்ட ஒரு விஷயம் தான். அண்ட் அது ஒரு இரும்பு ராட் எல்லாம் கிடையாது, கிச்சன்ல யூஸ் பண்ற ஸ்பூன் மாதிரி ஒரு சின்ன யூட்டன்சில் தான். இத நீயே வீட்ல உட்கார்ந்து விக்ஸ் தேய்ச்சி சரி பண்ணிருக்கலாம். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? அதுக்கு தலைவர் என்ன சொல்லிட்டாரு, மது போதையில என்ன இரும்பு ராட வச்சு அடிச்சிட்டாரு மாக்காப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யார் மேல? மாக்காப்பா, புகழ். ஆனா இந்த பிரச்சனை அப்போ பவுன்சர்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. யூசுவலாவே பவுன்சர்ஸ் இருப்பாங்க EVP சிட்டில. சோ அவங்க இப்ப இந்த ப்ரவோக் டிவில நீங்க பாத்தீங்க தெரியுமா ஒரு இஷ்யூ, அந்த மாதிரி தடுக்க வந்திருக்காங்க, சண்டையை பிரிக்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க என்ன அடிக்க வந்துட்டாங்க, அவங்க புகழோட ஆளு, அவங்க தான் என்ன அடிச்சாங்க அப்படின்னு இந்த பீஸ் எக்ஸாஜரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அந்த எபிசோட்ல நடந்த ஃபுல் பிரச்சனை. இப்போ அந்த எபிசோட்ல இருந்து வெளியே கண்டிப்பா அங்க வந்து நிறைய கேமரா வச்சிருந்திருப்பீங்க, அந்த ஃபுட்டேஜ் இருந்திருக்கும். ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இந்த இதே தான் பண்ணிக்கிட்டு தெரியறான்ல, போய் பெரிய கம்ப்ளைண்டா போட்டு நம்ம இனிமே இப்படி போய் பேச வந்தாலே ஆபத்துங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பயம் வர அளவுக்கு பெருசா ஏதாவது பண்ணி விடுங்களேன். அவர் நிஷா கிட்ட போய் இத்தனை நாள் நீ உன் புருஷனோட இருந்த, நீ என் கூட இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கேட்ட விஷயமே வேற. பட் திவாகரோட இன்டென்ஷன் அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன்ல போனதுதான் அதுவும். இருந்தாலும் இந்த பீஸ் எப்பேற்பட்ட ஆளு அப்படின்றது பிக் பாஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டு சுத்துற திவ்யாவை பார்த்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க வரவா, ஏன்னா அண்ணன் கூப்பிடாதுன்ற மாதிரி சொல்றது, அரோராவை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி பல சித்து விளையாட்டுகளை பண்ணும் இந்த பீஸ். சோ இவர் ஒன்னும் யோகிய புத்தர்லாம் கிடையாது, இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா நிஷா கிட்ட பேசின இன்டென்ஷன் அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அக்கா மாமா தான் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் என்ன ராட வச்சு அடிச்சிட்டான் அப்படின்னு நீயே கிரியேட் பண்றனா எனக்கு பண்ண தெரியாதா, 18 வருஷம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பாவும் பண்ணதுதான் இப்படி ஒரு உருட்டு. ஆனா சட்டப்படி இப்ப என்ன ஆகும், நிஷாவே சொல்லிட்டாங்க, பெண்கள்கிட்ட தகாத மாதிரி நடந்துக்கிறாரு, தகாத மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குத்து தலைவருக்கு தான் விடும். தீர்ப்பும் இந்த பீஸுக்கு அகைன்ஸ்டா தான் வரும். ஆனா மாக்காப்பா சொன்ன ஒரு சில விஷயங்கள் பொய்யா இருந்தாலும் அப்படி சொல்றதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் இந்த தர்பூசணி தனக்கு தானே அசியம் பண்ணிட்டு அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல பச்சையா பேசி வச்சிருக்கு. அது என்ன தெரியுமா, மாக்காப்பா எப்ப பார்த்தாலும் டீ பிரேக்ல போய் டீ குடிக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு பெக் அடிச்சிட்டு வராரு. அது போதையில அவர் சும்மா இன்டர்வியூலயே பிரேக்ல டீ சாப்பிடுற மாதிரி உள்ள போய் தண்ணி அடிச்சு வந்துறாங்க அப்படின்னு சொன்னது கூட ஓகே. ஆனா மது அருந்துனா தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு கேட்டு வச்சிருக்காரு. ஏஜ்லயும் சரி இதுலயும் சரி சீனி அப்ப அறிவே நம்ம தண்ணி அடிச்சா தாய்க்கும் தாரத்துக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாதா? வெளியே வா, மம்பட்டிக்கு நடுமண்டு தொடக்கறியா. அது எவ்வளவு பெரிய வார்த்தை. இப்படி எல்லாம் கேஸ் போடுங்க, தனியா ஒரு கேஸ் கொடுக்கலாம் இந்த பீஸ் மேல. இதெல்லாம் சமீபத்துல நடந்தது. ஆனா அந்த செட்டுக்குள்ளேயே இன்னொன்னு நடந்துச்சு. இப்ப சாதாரணமா ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா டீம்ல இருந்து ஒரு சிலர் வந்து இந்த தர்பூசணி கிட்ட போய் ஒரு சில காம்பன்சேஷன் பேசியிருக்காங்க. ஆனாலும் எனக்கு உங்க காசெல்லாம் வேணாம், அந்தால என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லனா இந்த பிரச்சனையை பெருசாக்குவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படி அவன்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்கணும் அவசியமே கிடையாது. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுருக்காரு. அதுதான் இப்ப ப்ரோலாங். ஸ்டார்டிங்ல கேட்டேன், ஏற்கனவே இந்த தர்பூசணிக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு வாய்க்கா சண்டை இருக்கு, ஒத்தும் வராது. அப்படி இருக்கிறப்ப அதே ஷோல இவர் ஏன் கூப்பிடணும்? அவன் கேக்குறது கரெக்ட் தானே. இன்னொரு கேள்வியும் இருக்கு, இந்த தர்பூசணி மட்டும் தான் பெண்கள்ட்ட தகாத மாதிரி பேசிச்சா, வேற யாருமே அந்த செட்ல பேசுறது கிடையாதா, நடந்துக்கிறது கிடையாதா அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா குக் வித் கோமாளியோட செகண்ட் வீக் எபிசோட நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம புகழ் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புட்டின்னு சுத்தி நிறாங்க, எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிறேன். சோ இதெல்லாம் நடக்குது அண்ட் முக சுடிக்கவும் வைக்குது. ஆனா சட்டம் என்ன சொல்லும், அந்த பொண்ணு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே, அந்த பொண்ணு எதுவும் பிரச்சனையா பார்க்கலையே இதை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரும். ஆனா ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதே சட்டம் நல்லா வச்சு செய்யும் செய்யும். சோ டியர் வாட்டர்மெலன் ஸ்டார், தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க ஓவர் கான்பிடன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஊரா இன்டர்வியூல போய் நான் அப்பேற்பட்ட நடிகர், எனக்குன்னு ஒரு இடத்த நான் பிடிச்சிட்டேன், அந்த அடுத்த ரஜினி, நான்
தான் அடுத்த விஜய் சேதுபதி இப்படிலாம் வண்டியா பேசி அடுத்தவனை கடுப்பேத்துறத ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷனுக்கே போங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க நடிப்பை பாக்குறப்போ ரசிக்கணும்னு எங்க யாருக்குமே தோணல. போனை தூக்கி போட்டு உடைக்கலாமான்னு தான் தோணுது. அதையும் மீறி நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னா உங்க இஷ்டம். அதை தட்டி கேட்க எங்களுக்கு உரிமை இல்லை. ஆனா இந்த அல்காரத கருமாந்திரம் அந்த கருமத்தை தான் முன்னாடி வந்து காமிக்குது. வாட் டு டு பிளாக் பண்ணி தலைங்க. இவனை ஏன்பா கிட்ட காட்டுறீங்க? அதுக்கு மேல இந்த யூடியூப் சேனல்ஸ் ஊனா இந்த பீஸை கூட்டு வந்து இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ என்ன கேட்டா அந்த ஒரு கேமரா இல்ல, அந்த ஆபீஸ்ல இருந்த ஒட்டுமொத்த கேமராவையும் போட்டு உடைச்சிருக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான பீஸுங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இனிவே சீக்கிரமே அந்த கேமரா குணமடைய வாழ்த்துக்கள். அப்ப எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையா அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க திவாகர். உண்மையிலே நீங்க மனம் திருந்தி நல்ல குணத்தோட புத்தியை யூஸ் பண்ணி வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப இதே மக்கள் உங்களுக்காக நிப்பாங்க, தட்டியும் கேட்பாங்க. வாய்ப்பே இல்ல. மக்கள் நிப்பாங்கிறது சொல்லல, அவர் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். பிக் பாஸ்ல எவ்வளவு நடந்துச்சு, எவ்வளவு சொல்லி அவர் திருந்தலையே. இந்த ஆளெல்லாம் திருந்தவே மாட்டான். ஆனா இந்த ஆள் பண்ணினதுக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு கேஸை கொடுத்து ஒரு பெரிய லெசன் அந்த ஆளுக்கு புரிய வச்சா கொஞ்சம் பொத்திக்கிட்டாவது இருப்பான். இந்த குமுதம் எல்லாம் நீங்கள் இப்போ குமுதம் சேனல் அப்படின்னோட எனக்கு ஆச்சரியம். எவ்வளோ பெரிய பிராண்ட் அது. உங்களுக்கு கண்டென்ட் இல்லை, இந்த ஆளை கூப்பிட்டு வந்து 5000 ரூபா கொடுத்து உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து அதை வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு கண்டென்ட். எவ்வளோ பெரிய பிராண்டு குமுதம். இப்போ ப்ரொவோக் அப்படின்னா கூட ப்ரொவோக் டிவி நமக்கு தெரியாது, அதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். குமுதமெல்லாம் எவ்வளோ பெரிய பிராண்டு. நான் சின்ன வயசுல இருக்கும் போது குங்குமமெல்லாம் எவ்வளோ ஃபேமஸ். நீங்களாம் இந்த ஆள்கிட்ட போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த ஆளை கிறுக்குத்தனம் பண்ணுற இந்த ஆளை எதுக்கு டிவி சேனலுக்கெல்லாம் கூப்பிட்டீங்க தெரியாது. இவர் சொல்லிட்டு இருக்காருல்ல, நான் பிக் பாஸுக்கு முன்னாடி 5 படம் பண்ணிட்டேன், அடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கேன், நான் வந்து சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் இடத்தையே பிடிச்சிட்டேன், 2 வருஷத்தில் இண்டஸ்ட்ரியை கேட்ச் பண்ணிடுவேன். சார் நீங்கள் நடித்த 5 படம், இனிமேல் நடிக்க போகிற 2 படம், மொத்தம் 7 படம். 7 படத்தில் நீங்கள் நடித்த ஃபுட்டேஜ் எல்லாம் சேர்த்து பார்த்தாலே 5 நிமிஷம் கூட வராது. 7 படத்துலையும் நீங்கள் கேமியாவும் பண்ணலை, வெறும் கேமெட்டு தான் பண்ணியிருக்கீங்க. அதுக்கே நான் இண்டஸ்ட்ரியை பிடிச்சிருவேன், இண்டஸ்ட்ரியை பிடிப்பேன். அது நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டிய கமல் ரஜினி அளவுக்கு ஒரு இடத்த பிடிச்சிட்டேன் நான். அவர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீ இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இரு தம்பி. இந்த மாதிரி சின்ன சின்ன கேமியோ ரோலோட வாழ்க்கை போயிடும். நீங்கள் தம்பின்னு சொன்னது இப்போ தான் சொல்லிடுவாரு, சொல்லுவான். பார்த்தீங்க அதில் கூட சொல்லுவாங்க, ஏன்னா திட்டுறான்னு சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்களா அவனே ஒத்துக்கிட்டான், நான் உனக்கு தம்பியா அப்படின்னு வந்தாரு. ஐயோ ஐயோ, பார்ப்போம் இந்த வாரம் எபிசோடில் அது அப்போ வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.